ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 9th மேக்ஸ்லேருந்து எக்ஸைஸ் நம்ம 2.7 தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2.7 வந்து செகண்ட் ரோமன் 4th சம் என்னென்னு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள், rationalize the denominator and simplify. Rationalize means you have to remove the third in denominator. அதாவது கீழே என்ன ரூட் இருக்கோ அந்த ரூட்டை எலிமினேட் பண்ணணும், அதுதான் rationalize. ஓகேவா? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2 டேர்ம் இருக்குது. 2 டேர்ம் நீங்கள் கண்டுபிடிங்க, rationalize பண்ணுங்கள். தென் யூ ஹாவ் டு சிம்பிளிஃபை. தென் ரெண்டும் என்ன பண்ணுமா, சப்ராக்ட் பண்ணுமா. ஓகேவா? கொஷின் அண்டர்ஸ்டுடா? ஸோ இதை நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் நான் ரேஷனலைஸ் பண்ணுறேன். √5/√6 + 2. ரேஷனலைஸ்னால் என்ன செய்யணும், ஆப்போசிட் கான்ஜுகேட்டால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். இங்கே சைன் எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, ஸோ ஆப்போசிட் கான்ஜுகேட் மைனஸால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை. தென் as usual மல்டிப்ளை √5 × √6 - 2. √5 இதுக்கும் போகும் இதுக்கும் போகும், கரெக்டாக? அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √5 × √6 - 2 × √5. இல்லை நீங்கள் அதை அப்படியே வெளியே கூட வச்சுக்கோங்க. √5 × √6 - 2 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணாமல் நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். கீழே எங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும் பார்த்தீங்கன்னா a + b a - b ஃபார்முலா. a + b × a - b ஃபார்முலா இஸ் வாட், a² - b². ஸோ அப்படியே இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே ஏக்கு பதிலாக √6 இருக்குது, பிக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ √6² - 2². அப்போ இந்த √2² எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் 6, 2² is 4. டினாமினேட்டரில் உங்களுக்கு அது மட்டும் வரும். இப்போ என்ன கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா √5 × √6 - 2/6 - 4 is 2. ஸோ நம்ம ரேஷனலைஸ் பண்ணிட்டோமா? ரேஷனலைஸ் என்ன சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரில் அந்த ரூட் இருந்தால் அதை எலிமினேட் பண்ணதுக்காக இதை பண்ணியிருக்கோம். இப்போ டினாமினேட்டரில் எனக்கு ரூட் இல்லாமல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரெண்டாவது டேர்ம் கொடுத்துருக்காங்க. √5/√6 - 2 சரி √6 - 2. ஸோ ஆப்போசிட் கான்ஜுகேட் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ்னால் யூ ஹாவ் டு மல்டிப்ளை பை ப்ளஸ். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா √5 × √6 + 2 அது அப்படியே தான் இருக்கும். பை கீழே என்ன பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகெயின் ஃபார்முலா a - b a + b ஃபார்முலா a² - b². இங்கே ஏக்கு பதிலாக √6 இருக்குது, பிக்கு பதிலாக 2 இருக்குது. √6² - 2². அப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு டினாமினேட்டர் 6 - 4 that is 2. நியூமரேட்டர் எனக்கு அப்படியே தான் இருக்குது, உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணிக்கோங்க. ரைட்டா? இப்போ நம்ம ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ போய் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் போய் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். therefore ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் இதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், √5 × √6 - 2/2. இதுக்கு பதிலாக என்ன கண்டுபிடிச்சோம், √5 × √6 + 2/2. இப்போ காமன் டினாமினேட்டர் பேஸ் டினாமினேட்டர் சேம்னா பவர்ஸ் கேன் பி சப்ராக்டட் டைரக்ட்லி. அப்போ 2 காமன் டினாமினேட்டர் இது உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ √5 × √6 - 2√5 மைனஸ் ஆஃப் √5 × √6 மைனஸ் உள்ள போகும்போது -2√5. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் √5 × 6 -√5 × 6 கேன்சல் அவுட். -2√5 -√5 -4√5/2. 2 4 கேன்சல் அவுட். ஸோ இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர் இஸ் -2√5. பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் ரூட் இல்லாமல் நம்ம கொண்டு வந்துட்டோம். அண்ட் ஆல்சோ சிம்பிளிஃபையும் நம்ம பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.